ஹாய் கைஸ், திருப்பி நம்ம ஒரு வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதனால் வந்துட்டு நான் இந்த இதில் வந்து நம்ம ஒரு 3 days நம்ம வீடியோ போடல. அதுக்கான ரீசன் என்னன்னா, என் நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டேன். அதனால் நான் நிறையா அப்டேட்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் கவர் பண்ண மாதிரி லாங் வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வந்து டாப் அப் ஈவெண்ட் பார்த்துட்டிங்களா. கன்று வந்துட்டு 100 டைமண்ட்ஸ் அந்த கன்ஸுன்னு கூட ஒர்த்தே இல்லை. ஸோ அதாவது இந்த இதை பாருங்கள், என்னமோ இது எனக்கு ரொம்ப க்ரீன்லேண்ட்லேருந்து காப்பி அடித்த மாதிரி தாங்க இருக்குது. இது வந்துட்டு எங்கேயும் இதை பார்த்துருக்கேன், ஆனால் எங்கே பார்த்தா ஞாபகம் இல்லை. மூவியில் பார்த்தா ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு எங்கேயோ பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் வந்துடும். ஸோ இந்த பைசன் ஸ்கின்னுக்கு இதுக்கு என்னென்னா டபுள் ட்ரேஞ்ச், சிங்கிள் ட்ரிகர் ஸ்பீட், மைனஸ் மேக்ஸின் அப்படின்னு ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஓகேயான பவர் தானே, ஃப்ரீயாகவே நமக்கு வந்து ஒரு கன்சிடர் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். டபுள் அக்யூரசி பவர். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த 3 பண்டில் இந்த மாதிரி ஒரு ரீகிவிட் வந்துடும். கேம் பிளேயில் ஆட் பண்ணுறப்போ இதை வந்து யூனிவர்சல் டோக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது யூனிவர்சல் டோக்கன் அதாவது வருமானு தான் டவுட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பேக் ஸ்கின்னு கலெக்ஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு லக்ராய் லெவலில் இந்த மாதிரி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் அந்த ஈவெண்ட் சாமரை என்ஜின்ஸ் பண்ணியிருப்பீங்களே, இப்போ நான் 200 டைமண்ட்ஸ்க்கு 200 ஸ்பின்ஸ்க்கு மேலே போட்டேன், எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதால் அது வந்து என்னென்னா அது வந்து ஒரு கிளிச்சாக. ஸோ அதை வந்து சரி பண்ணேன்னு சொல்லிட்டு கரீனாக்காரனே வந்து ஒரு ரிப்போர்ட் ஃப்ரீ ஃபயர் இன் கேமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் 200 ஸ்பின் மாதிரி ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் பாக்ஸ் எப்படி ஏதாச்சும் ஒரு ரிவார்டு வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. இது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அனிமே கொலாபரேஷன் தான். அதாவது இது வந்து ஒரு ஃபுட்பால் அனிமே வந்து கொலாபரேஷனு. ஸோ வந்து இது ஈவெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஃபுட்பாலாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது பெருசாக எனக்கு வந்துட்டு எதுவுமே அந்த லெவலுக்கு இந்த மாதிரி நான் ஃபுட்பால் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்காது. அதனால் வந்துட்டு இது வந்து நீங்கள் யாராச்சும் அதை பார்ப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் இது வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பரான கொலாபரேஷன். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாதி பேர் இந்த அனிமே உட்காந்து பார்ப்பாங்க, நான் உட்காந்து பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி வந்து டெலப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி டொர்னேடோ மாதிரி வந்துட்டு கூட்டு வர போகிறேன்னு வந்து கைனாக்கார வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்கான். டேய் என்னடா நீ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, அதாவது இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு நம்மளை வந்து இழிச்ச வேணா ஆக்கிறதுக்கு இவன் இந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது பப்ஜியில் இதே மாதிரி கேஸ், அதாவது இது எடிஷன் காப்பி அடித்து பப்ஜியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஃப்ரீ ஃபயரில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது எனக்கு இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் வந்து செம்மையாக இருக்கும். அதாவது இது வந்து அடிக்க முடியாதான்னு இன்னும் தெரியல. அந்த மாதிரி தான் டெலப்போர்ட் ஆக முடியும். எனிவேஸ் அட்வான்ஸர் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இதான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆட்ரா ப்ரைன் சிஎஸ் மோடில் சொன்னீங்க பிஆர் ரேங்கில் வந்து நீங்கள் வந்துட்டு நிறைய வாட்டி பூயா அடிச்சிங்கன்னா இல்லை ஏதாச்சும் மிஷின் இந்த மெக்வெஸ்ட்டு அந்த காம்படிஷன் பண்ணிங்கன்னா இது வரும்ல. ஸோ அது சைபர் விஷயமாக கூட விட்டுருங்க. இது ஒன்று மட்டும் சிஎஸ்ட்டை குறைச்சில்ல, அதையும் வந்து ரிட்டர்னில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வந்துட்டு ஃப்ரீ ஃபயர்லேயே இப்போ நான் அப்படியே காட்டுற மாதிரி ஹெலிகாப்டர் இருக்காங்க. அதாவது வந்துட்டு ஒரு மேப்பில் 2 லொக்கேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்க்க வந்து இங்கே பாருங்களேன், என்னமோ எனக்கு எடிட்டில் போட்ட மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எடிட்டில் தான் போட்டிருக்கேன். நம்ம கையிலாக்கார பண்ணாலும் வந்து இதோட நல்ல கிராஃபிக்ஸ்லேயே பண்ணுவான், இதோட நல்ல 3D மாடலே அவளை பண்ணுவான். ஸோ அதனால் இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபேக்கான அப்படி தான். ஆனால் வந்துட்டு போஸ்டர் மட்டும் இந்த மாதிரி லீக்கர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வீடியோ வந்து ஃபேக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம அட்வான்ஸரில் வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி அட்வான்ஸரில் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் வீடியோனா வேணும்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ் தான் போட்டோம். ஸோ புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.